ஆந்திராவில் ஒரு சின்ன ஊர்லேருந்து வராரு. ஃபார்மர்ஸ் அவங்க. அப்போல்லாம் சைல்டு மேரேஜ் நடக்கும். ஸோ ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே 15-16 இயர்ஸில் ஒரு கல்யாணம் நடந்திருப்பார். அப்போ என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு அங்கே படிப்பு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அங்கேயே என்ன பண்ணலாம்னு தெரியாமல் ஒரு நாள் யாருக்கும் சொல்லாமல் வீடு விட்டு கிளம்பிட்டார். கல்யாணம் ஆகிடுது, சைல்டு மேரேஜ். அவர் கிளம்பிட்டார். எங்கே வந்து பாம்பே வந்துட்டார். பாம்பே ஒரு 17-year-old பாய் வந்து என்ன பண்ணது ஒன்றும் கிடையாது, எதுவுமே தெரியாது, பாஷையும் தெரியாது. வந்து என்ன பண்ணலாம் தெரியாமல் பசி, கையில் காசு கிடையாது. ஒரு சின்ன ஒரு எடுத்து ஒரு டெய்லர் கடையில் டாக்கா போடுவார். அங்கே அந்த டாக்கா போடுற வேலை பண்ணிட்டு அப்போ என்ன வருமா, ஃபுல் வீக்கில் ஒரே ஒரு பிரெட்டு தான், ஒரு பாவ், அந்த அதுக்கு மட்டும்தான் அவர்கிட்ட காசு இருக்கும். ஸோ என்ன பண்ணுவார், அந்த ஒரு பாவ் வச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவார். பாக்கி டைம் தண்ணியாக குடிச்சிட்டு இருப்பார். இப்படி வீக் ஆன் வீக் ஹி வாஸ் ஃபீடிங் வித் ஒன் பிரெட் அண்ட் வாட்டர். அப்புறமா பக்கத்தில் ஒரு இதில் ஸ்டூடியோவில் கேட் கீப்பர் வேலை கிடச்சி அந்த கேட் கீப்பர் வேலை பண்ணார். அப்புறம் ஒரு தியேட்டர் அந்த டார்ச் காட்டுவாங்களே அந்த வேலை கிடச்சிது, அந்த வேலை பண்ணார். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடக்ஷன் பாய், சினிமா ஷூட்டிங்கில் ப்ரொடக்ஷன் பாய் டீ காஃபி கொடுக்குற வேலை, அதுக்கு போனார். அப்புறம் 5th அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தார் ஒரு டைரக்டர்கிட்ட. அப்புறம் 4th அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நிறைய படங்கள் சின்ன பிட் ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் தெலுங்குல ஏதோ சின்ன படங்கள் வந்தது. ஒரு ஆலமாரா அப்போ இருக்கிற ஃபர்ஸ்ட் டாக்கி ஃபிலிமில் அவரும் இருக்கார். அதில் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருப்பார் டாக்கி ஃபிலிமில். இப்படி பிட் பை பிட் பண்ணி ஆக்சுவலாக ஒரு ஊரில் இவருக்கு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை, இவரை பற்றி எதுவுமே தெரியல. இவர் இறந்துட்டார்னு நினச்சாங்க வீட்டில். அப்போ அந்த சின்ன மதருக்கு வந்து ஒய்ஃபுக்கு வந்து என்ன தெரியாது, அவங்க மதர் தான் கூப்பிடும். நாங்கள் அவங்க வந்து விடோன்னு நினச்சிட்டாங்க. அவங்க போயிட்டாரு இவர், அப்படி இதெல்லாம் மைண்ட் செட் வந்துருந்தாங்க. என்னடா அது, இவர் பாட்டுக்கு இங்கே நம்ம ஏதோ சாதிக்காமல் போகக்கூடாது சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு ஏஜ் வந்து ஒரு 40-45 வந்தாச்சு அவருக்கு. ஒரு 30 இயர்ஸாக இஸ் சஃபரிங் லைக் திஸ். பிட் பை பிட் ஃபைனலாக ஒரு படத்தில் அவருக்கு டைரக்ஷன் சான்ஸ் கிடைக்கிறது. அந்த டைரக்ஷன் சான்ஸை விடாமல் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு படம் ஹிந்தியில் எடுத்தார். சாரதா, ராஜ் கபூர், மீனா குமாரி. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். எல்லாம் முடிச்சு திருப்பி போகிறாரு. அங்கே ஃபேமிலியில் யாருன்னு கூட தெரியல அவங்கள. ஆனால் அந்த மதர், அவங்க ஒய்ஃப் வந்து அப்போ ஒயிட் சாரியில் இருந்தவங்க, அவங்க ஷாக்கு, சந்தோஷம், என்ன எப்படி ரியாக்ட் பண்ணனே தெரியல. வந்துட்டாரு, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவளையும் கூட்டிகிட்டு he came back to பாம்பே. அங்கே ஒரு வீடு வாங்கி, ஒரு ஃப்ளாட் வாங்கி அங்கே இருந்தாங்க. அவங்க அந்த அம்மா எண்டு வரைக்கும் ஒயிட் சாரியிலே இருப்பாங்க, பொட்டு வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். ஆனால் எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு மெஜஸ்டிக்காக இருப்பாங்க அந்த அம்மா. ஏன்னா வந்து ரொம்ப க்ளோஸாக டெய்லி அவங்க வீட்டுக்கு போவேன், நான் அவங்களோட நான் பேசி இருக்கேன். அவங்க வந்தால் அப்படி சாப்பாடெல்லாம் போடுவாங்க. வெரி வெரி நைஸ் மதர், நைஸ் லேடி. இவரை நாங்கள் எல்லாம் ஃபாதர்னு கூப்பிடுவோம், எலி பிரசாத் சார். அவங்க மதர்னு கூப்பிடுவோம்.